ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் 3வது டைப் ரேங்கிங் அப்படின்ற டைப்பை பேஸ் பண்ணின சம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ரேங்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் ஏ கிளாஸ் ஆஃப் 52 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பறையில் மொத்த மாணவரோட எண்ணிக்கை வந்து 52 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட் வந்து 52 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா? இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ரேங்க் வந்து 1, 2, 3 நம்ம எழுதுறோம். ஸோ மொத்தமாக வந்து 52 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதில் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரியா? 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ரிமூவிங் த நேம்ஸ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து ஸ்கூல் நீங்க படிக்கும் போது மொத்த கிளாஸ்ல வந்து மொத்த ஸ்ட்ரென்த் வந்து 52 பேர் இருக்கிறாங்க. அதுல 15 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஸோ மீதி 37. ஸோ மீதி 37 ரேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் சொல்லிட்டு 37வது ரேங்க் வரைக்கும் ரேங்க் கார்டில் வந்து போட்டு கொடுப்பாங்க. நீங்க 90s கிட்ட இருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த ரேங்க் கார்டு இதெல்லாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 37th ரேங்க் வரைக்கும் போடுவாங்க. மீதி 15 பேர் என்னாச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ 15 பேருக்கும் ஃபெயிலு, எஃப் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு ரேங்க் கார்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ மொத்த ரேங்க் வந்து மொத்தமாக 37 ரேங்க் வரைக்கும் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மொத்தம் 52 ஸ்டூடெண்ட்ஸ்ல 15 பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்ற போது இந்த 15 பேருடைய நேம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த 37 பேருக்கு மட்டும்தான் ரேங்கிங்ஸ் வந்து போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் சொல்லிட்டு அப் டு 37 ரேங்க் வரைக்கும் தான் ரேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. மெரிட் ஆர்டர் லிஸ்ட் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்ட் இன் விச் த பொசிஷன் ஆஃப் ரமேஷ் இஸ் 22nd ஃப்ரம் த டாப். அதாவது டாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் டாப்பு. டாப்ல இருந்து ரமேஷ் அப்படின்றவருடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 22வது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ டாப்ல இருந்து 22வது ரேங்க்ல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரமேஷ் அப்படின்றவர் இருக்கிறாரு. சார்னு நான் போட்டிருக்கேன். சரியா? ரமேஷ் அப்படின்றவர் 22வது ரேங்க் வந்து எடுத்திருக்கிறாரு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் ஹிஸ் பொசிஷன் ஃப்ரம் த பாட்டம்? டாப்ல இருந்து அவருடைய பொசிஷன் வந்து 22வது. அதுவே வந்து பாட்டம்ல இருந்து அவருடைய பொசிஷன் எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டாப்ல இருந்து மொத்தமா 22. ஸோ மொத்த ரேங்க் வந்து 37. ஸோ இப்போ 37ல 22 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும்? மொத்தமா 15 இருக்கும். ஸோ பாட்டம்ல இருந்து இது வரைக்கும் 15 இருக்கும். இப்போ பாட்டம்ல இருந்து அவருடைய பிளேஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணா அவருடைய பிளேஸ் வந்து வந்துடும். ஸோ அப்போ மொத்தம் 16. ஸோ 16th அப்படின்றத நமக்கு வந்து கிடைக்கும் ஆன்சர். சரியா? ஸோ மொத்தம் 52 பேர் கிளாஸ்ல இருக்கிறாங்க. அதுல 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மொத்தமா 37 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ 37 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த 37 ஸ்டூடெண்ட்ஸ்ல ரமேஷ் அப்படின்றவர் டாப்ல இருந்து 22வது ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ல இருந்து 22வது ரேங்க்னு சொல்லிட்டாங்க. பாட்டம்ல இருந்து அவர் எத்தனாவது ரேங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா, மொத்தமா வந்து 37 ரேங்க்கு, அதுல 22 பேர் டாப்ல போயிட்டாங்க. சரியா? 22 பேர் டாப்ல போயிட்டாங்கன்னா மீதி உள்ளவங்க எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னா 15 தான் வந்து மீதி இருக்கும். சரியா? ஸோ அப்போ பாட்டம்ல இருந்து இது வரைக்கும் 15 பேர் இருக்கிறாங்க. இந்த பாட்டம்ல இருந்து அவருடைய அந்த ரமேஷனுடைய ரேங்க் எத்தனாவதா இருக்கும்னு கேட்டீங்கன்னா 16வதா இருக்கும். ஸோ 16th வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து ஃபார்முலா படியும் போடுவாங்க. என்ன அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு அந்த டோட்டல் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ன்றது என்னன்னா டாப்ல இருந்து அவருடைய ரேங்க், அதாவது 22வது ரேங்க், பிளஸ் பாட்டம்ல இருந்து அவருடைய ரேங்க் வந்து ஒய் எனக்கு தெரியாது. ஸோ -1 ஈக்குவல் டு டோட்டல். ஸோ 37 அப்படின்ற மாதிரி வரும். 37 + 1 வந்து 38 மைனஸ் 22. ஸோ ஒய் ஈக்குவல் டு 38 - 22 வரும். அதோடைய ஆன்சர் வந்து 16 அப்படின்றது கிடைக்கும். புரியுதா? ஸோ மொத்தமா 52 பேர் இருக்கிறாங்க. 15 ஃபெயில் ஆயிட்டாங்கன்ற போது 37 பேருக்கு ரேங்கிங் போடுறாங்க. அதை வந்து லாஜிக்கலா ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஸோ லாஜிக்கலா பார்க்கும்போது டாப்ல இருந்து 22 ரேங்க் போயிட்டாங்க. ரிமைனிங் உள்ளது வந்து 15 பேர் தான் ரேங்கிங் பாட்டம்ல இருப்பாங்க. ஸோ இப்போ பாட்டம்ல இருந்து 15 பேர் போயிடுவாங்க. அடுத்த ஆள் தான் ரமேஷா இருப்பாரு. ஸோ இப்போ மொத்தமா 16வது ரேங்கா வந்து பாட்டம்ல இருந்து அவர் எடுத்திருப்பாரு. ஸோ இதை நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா
x plus y minus 1 equal to அந்த டோட்டல் வேல்யூ டோட்டல் ரேங்க் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். எக்ஸ்ன்றது டாப்ல இருந்து அவருடைய பொசிஷன் 22வது பிளஸ் இந்த ஒய் வந்து பாட்டம்ல இருந்து அவருடைய பொசிஷன், இந்த ஒய் தான் எனக்கு வேணும், எனக்கு தெரியாது, -1 ஈக்குவல் டு டோட்டல் ரேங்கிங் எவ்வளோனா 37 ரேங்கிங் தான். ஸோ அப்போ 22 பிளஸ் ஒய், இந்த -1 அங்கே போச்சுன்னா +1 ஆயிரும். ஸோ 38ன்னு கிடைக்கும். எனக்கு ஒய் வேணும் அப்படின்னா 38ல இருந்து 22 நான் கழிக்கணும். அப்படி கழிச்சிட்டேன்னு சொன்னா ஒய்யினுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னா 16 அப்படின்றது எனக்கு கிடைக்கும். சரியா, இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் இதே மாதிரிதான் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எல்லா சம்ஸும் இந்த மெத்தட்ல நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட்ல வந்து நிறைய சம்ஸ் வந்து பேசிக்கான சம்ஸ் வந்து இருக்கும். சரியா, இது ஒரு மெத்தடு. இந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி இது ஒரு மெத்தடு. இப்போ நெக்ஸ்ட் சம், நீ கிளாஸ் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ மொத்தமாக கிளாஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 60 பேர் வந்து இருக்கிறாங்க. வேர் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் பாய்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 60 பேர் இருக்கிறாங்க. அந்த 60ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேரா நம்ம வந்து பிரிக்கலாம் மொத்த ஸ்டூடெண்ட்ஸை. அந்த கேர்ள்ஸுடைய கவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ட்வைஸ் தட் ஆஃப் பாய்ஸ். ஸோ பாய்ஸுக்கு ஒரு கவுண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாய்ஸுடைய கவுண்ட்டை 2 மடங்கு ஆக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து கேர்ள்ஸுடைய கவுண்ட். இப்போ உதாரணத்துக்கு பாய்ஸுடைய கவுண்ட்டை நான் 10ன்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா 10 2 மடங்கு ஆக்கினேன் அப்படின்னா, அதாவது இன்ட்டு 2 தான் வந்து 2 மடங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இன்ட்டு 2ன்னு போட்டா 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாய்ஸனுடைய கவுண்ட் 10ன்னு எடுத்தா கேர்ள்ஸுடைய கவுண்ட் 20 அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ரெண்டையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 வரணும். எனக்கு இப்போ 30 தான் வருது. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பாய்ஸனுடைய கவுண்ட்டை நான் 20ன்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 20 டபுள் ஆக்குனா என்ன கிடைக்கும், எனக்கு 40ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 20 + 40 டோட்டல் கவுண்ட் வந்து எனக்கு 60 அப்படின்றது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட் வந்து 60, பாய்ஸுடைய கவுண்ட் 20, கேர்ள்ஸுடைய கவுண்ட் வந்து 40 அப்படின்ற மாதிரி இந்த ஒரு க்ளூ வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 60ன்னு கொடுத்துட்டாங்க, கேர்ள்ஸுடைய கவுண்ட் வந்து ட்வைஸ் தட் ஆஃப் பாய்ஸ்ன்னு கொடுத்ததை வச்சு நான் வந்து 40 20ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, கமல் அப்படின்ற ஒரு பாய் வந்து ரேங்க்டு 17th ஃப்ரம் த டாப். ஸோ டாப்ல இருந்து 17th ரேங்கா வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கமல் அப்படின்றவன் இருக்கிறான். சரியா, கமல் அப்படின்றவன் டாப்ல இருந்து 17th ரேங்கா வந்து எடுத்திருக்கிறான். இஃப் தேர் ஆர் 9 கேர்ள்ஸ் அஹெட் ஆஃப் கமல், கமலுக்கு அஹெட்ல மொத்தம் 9 கேர்ள்ஸ் வந்து இருக்கிறாங்களாம். சரியா, ஸோ அப்போ மொத்தம் வந்து 17வது ஆள் அப்படின்னா அவருக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 16 பேர் இருப்பாங்க. அந்த 16ல 9 பேர் கேர்ள்ஸ் அப்படின்னா ரிமைனிங் 7 பேர் பாய்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ இதான் வந்து லாஜிக். சரியா, ஸோ 9 கேர்ள்ஸ் 7 பாய்ஸ், அதுக்கப்புறம் தான் யார் இருக்கிறா, கமல் 17வது இடத்துல இருக்கிறான். ஸோ இந்த ஒரு க்ளூ வச்சுட்டு நான் இந்த ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ரேங்க் ஆஃப்டர் ஹிம். ஸோ அவனுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருப்பாங்க மொத்தமா, மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து 60, அதுல 17வது ரேங்க் வந்து கமல், 60ல 17 போயிருச்சுன்னா ரிமைனிங் வந்து 43 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ரிமைனிங் அவனுக்கு கீழே இருக்கிறது மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 43, அதுல பாய்ஸும் இருப்பாங்க கேர்ள்ஸும் இருப்பாங்க. கொஸ்டின் என்னன்னா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பாய்ஸினுடைய கவுண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா, ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனுக்கு மேல இருக்கிறவங்க எத்தனை பாய்ஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு கீழே எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா, ஸோ அப்போ அவனுக்கு மேல எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறாங்க, 9 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவனுக்கு மேல மொத்தம் 16 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல 9 கேர்ள்ஸ்னா ரிமைனிங் 7 பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ கமலுக்கு மேல மொத்தம் 7 பாய்ஸ் இருப்பாங்க. அப்ப கீழே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 20ல 7 போச்சுன்னா 13 அப்படின்னு போட்டீங்கன்னா அவ்வளவுதான், 1 மார்க் வந்து போயிடும். ஸோ அப்ப என்ன போடணும், கமலுக்கு மேல வந்து 7 பாய்ஸ் இருக்கிறாங்க, கமலுக்கு கீழே எவ்வளவு பாய்ஸ் இருக்கிறாங்கன்றதான் கொஸ்டின். மொத்தமா எத்தனை பாய்ஸ், 20 பாய்ஸ். ஸோ அப்ப 20 பாய்ஸ்ல 7 பாய்ஸ் போயிட்டாங்க, ரிமைனிங் எத்தனை இருக்கும், 13 இருக்கும் கமலுக்கு கீழே. கமலே ஒரு பாய் தானே, ஸோ அப்போ அவனையும் நம்ம கழிக்கணுமா, ஸோ அவனையும் கழிச்சோம் அப்படின்னா 1 வந்து கழிச்சிட்டோம்னா கமலுக்கு கீழே இருக்கிற பாய்ஸ் வந்து 12, கமலுக்கு மேல இருக்கிற பாய்ஸ் வந்து 7, ஸோ மொத்தம் 19 வரும். கமலை சேர்த்து மொத்தம் 20 பாய்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ கமலுக்கு கீழே மொத்தம் எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி 12. ஸோ 13ன்ற ஆப்ஷனுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டெம்ட் ஆகி நீங்க போடுவீங்க, அப்படி போட்டீங்கன்னா ஆன்சரு நெகட்டிவ்ல போயிடும், தப்பாயிரும். சரியா, ஸோ இதான் வந்து கொஸ்டின். இப்போ அதே மாதிரி இதை வச்சுட்டு
கமலுக்கு கீழே எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி தரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 கேர்ள்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்ப கீழே எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா மொத்தமா வந்து 40 கேர்ள்ஸ், அதுல 9 கேர்ள்ஸ் போயிட்டாங்கன்னா ரிமைனிங் 31 கேர்ள்ஸ் கமலுக்கு கீழே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ இதே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணியும் கேட்கலாம். இப்போ இந்த மாதிரியான டேட்டா கொடுத்துட்டு இந்த டேட்டால பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆஃப்டர் ஹிம், இந்த கமலுக்கு அப்புறம் எவ்வளவு பாய்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு என்னென்ன டேட்டா வந்து சஃபிஷியன்ட் உங்களுக்கு, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதுமா, 2 மட்டும் போதுமா, 3 மட்டும் போதுமா, இல்ல ஃபர்ஸ்ட் 2 மட்டும் போதுமா, இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் 3 மட்டும் போதுமா, இல்ல 2 and 3 மட்டும் போதுமா, இல்ல 1, 2, 3 மூணுமே வேணுமா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அந்த டேட்டா சஃபிஷியன்ட் பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இப்போ டேட்டா சஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு உங்களால அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அப்படி எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியுமோ அதுதான் வந்து டேட்டா சஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டா சஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் சம், இன் எ ரோ A is in the 11th position from the left. ஸோ இப்போ ரோ அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஸோ லெஃப்ட்னா இதான் வந்து லெஃப்ட், ரைட்னா அவங்களுடைய ரைட் தான் அந்த ரோனுடைய ரைட், அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஏனுடைய பொசிஷன் லெஃப்ட்ல இருந்து 11th அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏனுடைய பொசிஷன் லெஃப்ட்ல இருந்து 11th பொசிஷன் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அண்ட் பி இஸ் இன் த 10th பொசிஷன் ஃப்ரம் த ரைட், ரைட்ல இருந்து பியினுடைய பொசிஷன் வந்து 10th சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஏ வந்து லெஃப்ட்ல இருந்து 11th, பி வந்து ரைட்ல இருந்து 10th அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் ஏ அண்ட் பி இன்டர்சேஞ்ச், ஏயும் பியும் அவங்களோட பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப ஏ வந்து எங்க வருவான், பி இங்க வந்துருவான், ஏ வந்து இங்க வந்துருவான். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆயிட்டாங்க, அவங்க 2 பேர் பிளேஸும் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தென் ஏ பிகம்ஸ் 18th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ அப்ப லெஃப்ட்ல இருந்து ஏனுடைய பொசிஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இங்கே தான் இருக்கிறான் ஏ. ஸோ அப்ப இந்த ஏ வந்து எத்தனாவதா இருப்பான் அப்படின்னா 18th வந்து இருப்பான். லெஃப்ட்ல இருந்து 18th பொசிஷன்ல இருப்பான் அப்படின்ற போது how many persons are there in the row, இந்த மொத்த ரோல எத்தனை பேர் இருப்பாங்க அதர் தேன் ஏ அண்ட் பி, இந்த ஏயும் பியும் இல்லாம மொத்தமா எத்தனை பேர் இந்த ரோல இருப்பாங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏ அப்படின்றவன் எத்தனாவதா இருக்கிறான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ரோல மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன குழு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்ல இருந்து ஏ 11th, ரைட்ல இருந்து பி 10th அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு, பி அண்ட் ஏ இன்டர்சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா ஏனுடைய பொசிஷன் லெஃப்ட்ல இருந்து 18th சொல்லிட்டாங்க. இப்போ இதே பொசிஷன் ரைட்ல இருந்து போன குழுல கொடுத்தாங்களா 10th, கரெக்டா 10th கொடுத்துருக்காங்களா, ரைட்ல இருந்து 10th, லெஃப்ட்ல இருந்து 18th கொடுத்துருக்காங்களா. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பியினுடைய பொசிஷன் தானே ரைட்ல இருந்து 10th நீங்க கேட்கலாம். இஸ் கரெக்ட். ஏனுடைய பொசிஷன் லெஃப்ட்ல இருந்து 11th, பியினுடைய பொசிஷன் ரைட்ல இருந்து 10th. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா ஏயும் பியும் இன்டர்சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ அப்ப இன்டர்சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த பொசிஷன் பி இருக்கிற பொசிஷன்ல ஏ வந்துருவான், ஏ இருக்கிற பொசிஷன்ல பி வந்துருவான். ஸோ அப்ப இவனுடைய பொசிஷன் வந்து ரைட்ல இருந்து 10th வரும். சரியா? ஸோ அப்ப எனக்கு டோட்டல் கவுண்ட், அந்த ரோனுடைய டோட்டல் கவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம பார்த்தோமா எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு டோட்டல்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ இப்போ எக்ஸனுடைய கவுண்ட் வந்து டாப்ல இருந்து எவ்வளோ, ஒய்னுடைய கவுண்ட் பாட்டம்ல இருந்து எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸனுடைய கவுண்ட் டாப்ல இருந்து 18, அதாவது லெஃப்ட்ல இருந்து ஒரு எண்ட்ல இருந்து 18 பிளஸ் ஒய்னுடைய கவுண்ட் வந்து இன்னொரு எண்ட்ல இருந்து 10. டாப்ல இருந்து அவனுடைய ரேங்க் வந்து 18, பாட்டம்ல இருந்து அவனுடைய ரேங்க் வந்து 10th. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். -1 ஈக்குவல் டு டோட்டல், அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ 10 + 18 28 - 1 வந்து 27. டோட்டல் கவுண்ட் வந்து 27. இந்த ரோல மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 27 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஆன்சர் ஏல இருக்கிற 27 நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து தப்பு. ஏன் தப்புனா அதர் தேன் ஏ அண்ட் பி, ஏயும் பியும் இல்லாம அந்த ரோல மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 27ல ஏயும் கழிச்சிருவோம், பியும் கழிச்சிருவோம். அப்ப 2 நம்ம கழிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு இருக்கிற மிச்சம் வந்து ஆப்ஷன் சி 25 தான். புரியுதா? ஸோ இப்போ ரேங்கிங் அந்த அப்படின்ற மாதிரி வரும்போது உங்களுக்கு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அந்த ரேங்கிங் அப்படியும் கொடுக்கலாம்,
லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி அந்த ரேங்கிங் இல்ல கியூ அந்த ரோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல் இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எக்ஸ்ன்றது டாப்ல இருந்து அதாவது ஒரு எண்ட்ல இருந்து அவங்களுடைய பொசிஷன், ஒய்ன்றது அதர் எண்ட்ல இருந்து அதே சேம் பர்சனுடைய பொசிஷன் தான். இங்க பாத்துக்கீங்க, இங்க பாத்துக்கோங்க, லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஏனுடைய பொசிஷன் இங்க 18th அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே பொசிஷன் எனக்கு ரைட்ல இருந்து என்ன தெரியும், 10thன்றது தெரியும் போன ஃபர்ஸ்ட் க்ளூ படி. ஸோ அப்போ ஒரே பொசிஷனுக்கு 2 ரேங்க் 2 பிளேஸ் எனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் எனக்கு டோட்டல் கவுண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இந்த -1 எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரே பொசிஷனை வந்துட்டு 2 டைம் நான் இண்டிகேட் பண்றேன். ஒன்னு 18ன்னு சொல்றேன், இன்னொன்னு 10ன்னு சொல்றேன். ஸோ அப்ப ஃப்ரண்ட்ல இருந்து 18வது, பேக்ல இருந்து 10வதுன்னு சொல்லும் போது 2 டைம் இதை நான் டினோட் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு டைம் டினோட் பண்ணதை நான் வந்து எரேஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு டைம் உள்ளதை நான் எரேஸ் பண்ணேன் அப்படின்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும், 9 தான் இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரண்ட்ல இருந்து 18, ரிமைனிங் வந்து 9, மொத்தமா 27 அப்படின்ற மாதிரி வரும். சரியா? ஸோ அதான் வந்து லாஜிக்ஸ். நீங்க லாஜிக் வச்சு போட்டாலும் சரி, இல்லை எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல் அப்படின்றத வச்சு நீங்க போட்டாலும் சரி, ஆன்சர் வந்து சேமா தான் வரும். இப்போ வந்து அவங்க கேட்டிருக்கிற அந்த ட்ரிக்கியான வேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு என்ன ஆன்சர் போடணுமோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இன் ஏ கிளாஸ் ஆஃப் 45 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிளாஸ்ல 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுல ஒரு பாய் வந்து 20th ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ மொத்தமா கிளாஸ்ல 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரு பாய் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அவனுடைய ரேங்க் டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா 20வது ரேங்க் வந்து அவன் எடுத்திருக்கிறான். சரியா? when 2 boys joined, இப்போ இந்த கிளாஸ்ல 2 பேர் எக்ஸ்ட்ரா ஜாயின் ஆயிட்டாங்க புதுசா அப்படின்ற போது அப்ப டோட்டல் கவுண்ட் 45ல இருந்து என்னவா மாறும், 47 மாறிடும். கரெக்டா? ஸோ அப்படி 2 பாய்ஸ் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனுடைய ரேங்க் என்னவா மாறுது அப்படின்னா வாஸ் டிராப்டு பை 1. ஸோ ஆல்ரெடி அவன் 20வது ரேங்க்ல இருந்தான். 2 பேர் புதுசா ஜாயின் ஆனோடனே அவனுடைய ரேங்க் என்னவாது, ஒரு ரேங்க் கம்மியாயிருதுன்னா அவனுடைய மார்க் கம்மியாகி 20வது ரேங்க்ல இருந்து 21வது ரேங்க்கு அவன் வந்து தள்ளப்படுறான், பின்தங்கப்படுறான். சரியா? பின்தள்ளப்படுறான். ஸோ அப்ப டாப்ல இருந்து அந்த பையன் ஏன்ற பையனுடைய ரேங்க் வந்து 21வதா இருக்குது. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்ட் வந்து 47வது. வாட் இஸ் ஹிஸ் நியூ ரேங்க் ஃப்ரம் த எண்ட்? ஸோ எண்ட்ல இருந்து பாட்டம்ல இருந்து அவனுடைய ரேங்க் எவ்வளோ? ஸோ இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி சம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சம் இதுதான் பார்த்தோம். சரியா? டாப்ல இருந்து அவனுடைய ரேங்க் கொடுத்துட்டாங்க, டோட்டல் கவுண்ட் தெரியும், டாப்ல இருந்து அவனுடைய ரேங்க் தெரியும். அப்போ பாட்டம்ல இருந்து அவனுடைய ரேங்க் என்ன? இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல்னு போட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லாஜிக் வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. மொத்தமா 47, அதுல அவனுடைய டாப்ல இருந்து ரேங்க் வந்து 21னா ரிமைனிங் உள்ளது எவ்வளவு இருக்கும், 26 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப 26 பிளஸ் 1, அதாவது 26 பிளஸ் அடுத்த ஒரு வேல்யூ தான் அவனுடைய அந்த பொசிஷன், பாட்டம்ல இருந்து அவனுடைய பொசிஷன். அப்ப 27வது பொசிஷன்ல அவன் வந்து இருப்பான். ஸோ ஆப்ஷன் சி 27th அப்படின்றது எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா வருதான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல்னா எக்ஸோடைய வேல்யூ டாப்ல இருந்து அவனுடைய ரேங்க் வந்து 21 பிளஸ் பாட்டம்ல இருந்து அவனுடைய ரேங்க் எனக்கு தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். -1 ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 47. ஸோ அப்ப 21 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 47. இந்த -1 ரைட் சைட் போச்சுன்னா +1 மாறிடும், 48ன்னு கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 48ல 21 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 27 இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாட்டம்ல அவனுடைய பொசிஷன் ரேங்க். சரியா? ஸோ நெக்ஸ்ட், in a queue Mr. X is 14th from the front. ஸோ ஒரு கியூ அப்படின்னா நம்ம எப்படி வரையணும், இந்த மாதிரி தான் ஹரிசாண்டலா கியூ இருக்கும். மிஸ்டர் எக்ஸ் அப்படின்றவர் 14th ஃப்ரம் த ஃப்ரண்ட், ஏதோ ஒரு இதை ஃப்ரண்ட்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று பேக் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஃப்ரண்ட்னும் இதை பேக்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து எக்ஸனுடைய பொசிஷன் எத்தனாவதா இருக்குது, 14th இருக்குது. சரியா? 14th ஃப்ரம் த ஃப்ரண்ட். அண்ட் மிஸ்டர் ஒய் வந்து 17th ஃப்ரம் த எண்டு. ஸோ பேக் இல்லது எண்டு, அதுல இருந்து ஒய்னுடைய பொசிஷன் எத்தனாவதா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 17th வந்து இருக்குது. சரியா? ஸோ எக்ஸனுடைய பொசிஷன் ஃப்ரண்ட்ல இருந்து 14, ஒய்னுடைய பொசிஷன் பேக்ல இருந்து 17. இங்க இருந்து இந்த மாதிரி டினோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஃப்ரண்ட்ல இருந்து எக்ஸனுடைய பொசிஷன் 14, ஒய்னுடைய பொசிஷன் வந்து பேக்ல இருந்து 17. நெக்ஸ்ட், while Mr. Z is exactly in between Mr. X and Y.
ஸோ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் எக்ஸாக்டா மிடில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்ஸாக்ட் மிடில் யார் இருக்கிறாங்க? இசட் வந்து இருக்கிறாங்க. இஃப் மிஸ்டர் எக்ஸ் இஸ் அஹெட் மிஸ்டர் ஒய், ஸோ மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒய்யை விட அஹெட்ல அது முன்னாடி தான் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கியூ இருக்குதுன்னா இங்க இப்ப ரேஷன் கடை இருக்குது, ரேஷன் கடையில அரிசி வாங்க போறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல யார் இருக்கிறாங்க? எக்ஸ் இருக்கிறாங்க, பேக்ல ஒய் இருக்கிறாங்க. ஸோ அப்ப எக்ஸ் தான் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு, அஹெட்ல போயிட்டு இருக்காரு. இஃப் மிஸ்டர் எக்ஸ் இஸ் அஹெட் மிஸ்டர் ஒய் and there are 48 persons in the queue. ஸோ அப்போ மொத்தமா கியூல மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க? 48 பேர் வந்து கியூல இருக்கிறாங்களாம். சரியா? ஸோ மொத்தமா 48 பேர் கியூல இருக்கிறாங்க அப்படின்ற போது how many persons are there between Mr. X and Z? X இங்க இருக்கிறான், Z இங்க இருக்கிறான். இந்த எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவுல எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்க, அதுதான் வந்து கேள்வி. சரியா? ஸோ இதுதான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து என்ன பண்ணணும்? மொத்தமா 48 பேர் இருக்கிறாங்களா? மொத்தம் 48 பேர்ல இந்த எக்ஸ் வரைக்கும் 14 பேரு, இந்த ஒய் வரைக்கும் 17 பேர். அப்போ இந்த இடையில இருக்கிறவங்க எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையில மொத்தமா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 14 + 17 10 20 27 4 31. சரியா? மொத்தமா 48 பேரு. 48ல 31 போயிருச்சுன்னா 48ல 31 போயிருச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 17 பேர் வந்து இருப்பாங்க. கரெக்டா? ஸோ இப்ப எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையில மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 17 பேர் வந்து இருக்கிறாங்க. சரியா? இங்க இருந்து இங்க வரைக்கும் 17 பேர் இருக்கிறாங்க. இசட்ன்றவர் எக்ஸாக்டா எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டா நடுவுல இருக்கிறாங்க அப்படின்னா இசட் ஒரு வேல்யூ, ஒருத்தரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். மொத்தமா 17ல ஒருத்தர் இசட்ன்றது தெரியும், அதை எடுத்துட்டோம்னா ரிமைனிங் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 16 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ 16 பேர் அப்படின்னா இசட்டுக்கு லெஃப்ட் சைட்லயும் சேம் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இருக்கணும், இசட்டுக்கு இந்த சைடும் சேம் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஏன்னா இசட் வந்து சென்டர்ல இருக்கிறாங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல. ஸோ இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல மொத்தமா 17 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் இசட்டு. அப்ப ரிமைனிங் வந்து 16 பேர். அந்த 16 எப்படி பிரிக்கலாம்னா 8 8 பிரிக்கலாம். இப்போ கொஸ்டின் என்னன்னா எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்க. அதுதான் வந்து என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 8. புரியுதா? ஒரு கியூ ஒரு ரோ நம்ம எடுத்துக்கிறோம், அதுல வந்து ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டுன்னு ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்ல இருந்து எக்ஸினுடைய பொசிஷன் 14 கொடுத்துட்டாங்க, பேக்ல இருந்து ஒய்யினுடைய பொசிஷன் 17 கொடுத்துட்டாங்க. மொத்தமா அந்த கியூல வந்து 48 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இப்போ மொத்தமா இருக்கிற 48 பேர்ல லாஜிக்காக தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிட்ட இருந்து எக்ஸ் வந்து 14 பேரு, ஒய் வந்து இங்க இருந்து 17. ஸோ அப்போ 14ஐயும் 17ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 31 வரும். அப்போ 48ல 31 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும்னு கேட்டீங்கன்னா 17 பேர். ஸோ அதுதான் வந்து எக்ஸுக்கும் இந்த ஒய்க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ். 17 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் வந்து இசட். ஸோ அப்போ இசட் வந்து எக்ஸாக்ட் சென்டர் அப்படின்றதுனால ரிமைனிங் 16 பேரை நான் 8 8 பிரிச்சிடுறேன். அப்போ கொஸ்டின் என்னன்னா எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்க. இப்போ இதே டேட்டா வச்சுட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 17 அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒய்க்கும் இசட்டுக்கும் இடையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டா அதே 8 தான். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி பேஸ்டு ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கேட்ட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2025 இப்போ கேட்ட கொஸ்டின். ஸோ இதுவுமே வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணதுதான். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் சொல்லிட்டு 2 சொன்னா, இந்த 2 டாபிக்லயுமே ப்ரீவியஸா கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் இந்த டாபிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா வந்திருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம், எப்படி சால்வ் பண்றதுன்றது. இப்போ நீங்களே வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அப்படி பார்க்கலனாலும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த கிளாஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே பார்ட் 1 போட்டிருக்கிறேன், பார்ட் 2 போட்டிருக்கிறேன். இது வந்து பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 and 2ல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நீங்க வந்து இதை சால்வ் பண்ணலாம். இதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த கொடுத்துருக்கிற லாஜிக்கை தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க, நம்ம சொல்லிக் கொடுத்த டெக்னிக்ஸ் தான் அப்ளை பண்ண போறீங்க. அதை வச்சுட்டு உங்களால இதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அது ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சொல்யூஷன் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்க பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 5 girls are sitting in a row. அப்போ இது என்ன மெத்தட்ல வரும்? ரோ அல்லது காலம் பேஸ் பண்ண சம்ஸ்ல வரும். ஸோ அப்போ 5 கேர்ள்ஸ் வந்து ரோவில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற போது நான் என்ன பண்றேன்? 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ 5 பாக்ஸ் வந்து நான் போட்டேன், ரோவில் வந்து உட்காந்துருக்காங்க. அதுல வந்து ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. ஸோ 5 பேர்ல ரோசி அப்படின்றவங்க சிவநந்தினி பக்கத்துலயும்
அபி அப்படின்றவங்க பக்கத்துலயும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ ரோசி பக்கத்துல நம்ம சிவநந்தினியும் போடக்கூடாது, அபியும் போடக்கூடாது. ஸோ அந்த ஒரு கண்டிஷனை நான் எழுதிடுறேன். நெக்ஸ்ட், அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. ஸோ அனுராதாக்கு பக்கத்துல சிவநந்தினி இருக்கக்கூடாது. ஸோ அணுக்கு பக்கத்துல யார் இருக்கக்கூடாது? சிவநந்தினி இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷனையும் நான் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றாங்க? ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ஸோ அடுத்து என்ன டெஃபினட்டா சொல்றாங்கன்னா, ரோசி ஆர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ஸோ ரோசியும் மோனிகாவும் பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்றத நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன சொல்றாங்க? மோனிகா இஸ் அட் த மிடில் இந்த ரோ. ஸோ இப்போ 5 பேர் கொண்ட ரோல மோனிகா வந்து எக்ஸாக்ட் மிடில் அப்படின்னா எம்ன்றது எக்ஸாக்ட் மிடில் நான் போட்டுட்டேன். இப்போ ரோசி வந்து மோனிகாவுக்கு பக்கத்துல தான் இருக்கணும். அது வந்து எதர் இங்கேயும் இருக்கலாம், இல்லைன்னா இங்கேயும் இருக்கலாமா? அப்ப 2 பாசிபிலிட்டி எனக்கு வருமா? ஸோ இப்போ 2 பாசிபிலிட்டினால 2 கண்டிஷன் நான் எழுதுறேன். 1 2 3 4 5. ஸோ இப்போ மோனிகா கரெக்டா மிடில் இருக்கிறாங்க. ஸோ மோனிகாக்கு லெஃப்ட்ல ரோசி இருக்கிறாங்க, இங்க மோனிகாக்கு ரைட்ல ரோசி இருக்கிறாங்க. மோனிகாக்கு பக்கத்துல தான் ரோசி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷன் வச்சு நான் போட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அனுராதாக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்க? தென் அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு ஹூம் அப்படின்னு கேட்கறாங்க. அட்ஜசன்ட்னா பக்கத்துல. ஸோ இவ்வளவுதான் க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூ? மோனிகா வந்து மிடில் இருக்கிறாங்க, மோனிகாக்கு பக்கத்துல தான் ரோசி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது போக இந்த 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த 2 க்ளூ வச்சு நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ரோசி இருக்கிறாங்களா? இங்க இருக்கிறாங்க ரோசி. ரோசிக்கு பக்கத்துல யார் இருக்கக்கூடாது? சிவநந்தினி இருக்கக்கூடாது, அபியும் இருக்கக்கூடாது. ஸோ அப்ப இந்த இடத்துல நான் யாரை போடக்கூடாது? சிவநந்தினியையும் போடக்கூடாது, அபியையும் போடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நான் யாரதான் போடணும்? அனுராதாவை மட்டும்தான் என்னால போட முடியும். கரெக்டா? மொத்தம் 5 பேரு, 2 பேருடைய பிளேஸ் வந்து பிக்ஸ் ஆயிருச்சு. மீதி 3 பேர்ல சிவநந்தினியை போடலாமான்னு பார்த்தா ரோசிக்கு பக்கத்துல அவங்க இருக்கக்கூடாது. அபியை போடலான்னு பார்த்தா ரோசிக்கு பக்கத்துல அபியும் உட்காரக்கூடாது. அப்ப அனுராதா மட்டும்தான் ரோசிக்கு பக்கத்துல இருக்கணும். சரியா? அதே மாதிரி இங்கேயும் ரோசிக்கு பக்கத்துல அனுராதா மட்டும்தான் வரணும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? அனுராதாக்கு பக்கத்துல அட்ஜசன்ட்ல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அனுராதாக்கு பக்கத்துல யாரு தான் இருக்க முடியும்? ரோசி மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ ரோசி தான். சரியா? இந்த 2 பாக்ஸ் நான் ஃபில் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 2 பாக்ஸை என்னால ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிச்ச 2 பேர் யார் இருக்காங்க? சிவநந்தினியும் அபியும். சிவநந்தினி அபி உங்க 2 பேரும் மோனிகாக்கு பக்கத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்ற கண்டிஷன் எதுவுமே இல்லை. அதனால நான் வந்து என்ன பண்ணலாம்? சிவநந்தினி இங்க போட்டு மோனிகாவை இங்க போடலாம், இல்ல மோனிகாவை இங்க போட்டு சிவநந்தினியும் அபியும் தானே, சிவநந்தினி இங்க போட்டு அபியை இங்க போடலாம். அப்படி இல்லைன்னா அபியை இங்க போட்டு சிவநந்தினியை போடலாம். ஸோ எக்ஸாக்ட் பிளேஸ் எனக்கு தெரியாது. அப்ப இந்த ஒரு விஷயத்த என்னால டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஒருவேளை இதே கொஸ்டின் அனுராதாக்கு பக்கத்துல யாருன்னு கேட்டதுக்கு பதிலாக மோனிகாவுக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, மோனிகாவுக்கு பக்கத்துல யார் இருக்காங்கன்னு என்னால ஷோர் ஷார்ட்டா சொல்ல முடியாது. சிவநந்தினியாவும் இருக்கலாம், அபியாவும் இருக்கலாம். அப்போ அதுக்கு வந்து கேனாட் பி டிட்டர்மைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? அப்ப கொஸ்டின்றது ஒண்ணுதான், அந்த க்ளூஸ் எல்லாமே ஒண்ணுதான். அந்த க்ளூஸை வச்சு என்னால அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அந்த பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு என்னால வந்து எப்படிலாம் வந்து சால்வ் பண்ண முடியுது, என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டா என்னால சால்வ் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரியா? இப்ப நெக்ஸ்ட் அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து குரூப் 2A ரிலிம்ஸ்ல 2025 இப்போ நடந்து முடிஞ்ச கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் பேஸ் பண்ண மெத்தடு. ரவி ரேங்க்ஸ் 9th in a class of 45 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ மொத்தமா கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல ரவி அப்படின்றவர் 9வது ரேங்க் வந்து எடுத்துருக்காங்க. சரியா? ரவி அப்படின்றவர் 9வது ரேங்க் எடுத்துருக்காங்க. there are 18 students below ராஜ். ராஜ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ ராஜுக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்களாம்? 18 பேர் இருக்கிறாங்களாம். ரவி வந்து 9வது ரேங்க்ல வந்து இருக்கிறாரு. இப்போ how many students are there between ராஜ் அண்ட் ரவி? ராஜுக்கும் ரவிக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 45 பேர். சரியா? லாஜிக்கலா தான் சால்வ் பண்ண போறோம். மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 45 பேரு. ராஜுக்கு கீழே 18. இப்ப ரவிக்கு மேல எத்தனை பேர் இருப்பாங்க? இவர் ரவி வந்து 9வது ரேங்க்னா ரவிக்கு மேல 8 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அப்ப 18 + 8 வந்து 26. சரியா? 26 ரவிக்கு மேலையும் ராஜுக்கு கீழையும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ளதுதான் ரவிக்கும் ராஜுக்கும் இடையில உள்ளவங்க. கரெக்டா? ஸோ அப்ப 45ல 26 போச்சுன்னா ரிமைனிங் வந்து 19 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இப்ப 19ன்னு நீங்க ஆன்சர் டிக் பண்ணீங்கன்னா அது வந்து தப்பாயிரும். சரியா? ஏன் தப்பாயிரும்னா ரவிக்கும் ராஜுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க.
அப்ப இந்த ராஜுக்கு கீழே உள்ளவங்க 18, ரவிக்கு மேல உள்ளவங்க 8. இது போக ரிமைனிங் ரவில இருந்து ராஜ் வரைக்கும் மொத்தம் எத்தனை பேருனா 19 பேரு. சோ அப்ப ரவி ஒருத்தரை நம்ம தூக்கணும், ராஜ் ஒருத்தரை தூக்கணும். அப்படி தூக்குனாதான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கிடைக்கும். சோ இப்ப 19ல ரவி ஒருத்தர், ராஜ் ஒருத்தர் 2 பேர் தூக்கிட்டோம்னா ரிமைனிங் 17 பேர் ரவிக்கும் ராஜுக்கும் இடையில இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் பி 17 அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம வந்து போட்டுடலாம். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் தான் அதுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். சரியா? ஸோ நம்மளுடைய அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இதுவுமே வந்து இப்போ நடந்து முடிஞ்ச டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஈஸியானது தான். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, there are 9 கலர் பாக்ஸஸ். ஸோ கொஞ்சம் கான்சியஸா உட்காந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சரியா? 9 கலர் பாக்ஸஸ் வந்து இருக்குதான். அந்த கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நாட் நெசசரிலி இன் சேம் ஆர்டர். அவங்க கொடுத்த ஆர்டர்ல வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுதான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ என்ன சொல்றாங்க, ஒன்லி இதான் இங்க இருந்தா க்ளூ வந்து ஆரம்பிக்குது. only 5 boxes placed between red and white. ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இடையில 5 பாக்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ரெட்டையும் ஒயிட்டையும் நான் போட போறேன். ஸோ இங்க ரெட்டு போட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5, இங்க வந்து ஒயிட். ஸோ அப்போ 1 2 3 4 5 ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இடையில 5 பாக்ஸஸ் வந்து சொல்லியிருக்காங்களா. ஒன்லி 5 பாக்ஸஸ் தான் ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இடையில. அந்த மாதிரி நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ரெட்டும் ஒயிட்டும் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும்ன்ற எந்த ஒரு உறுதியும் கிடையாது. ஸோ ஒயிட் நான் மேல போட்டுட்டு கீழேயும் ரெட்டை போடலாம். கரெக்டா? ரெட்டு மேல ஒயிட்டு கீழே அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இடையில 5 பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெட் அண்ட் ஒயிட் வந்து நம்ம மேல கீழே எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில 5 பாக்ஸ் நான் போடணும். 1 2 3 4 5. சரியா? இப்போ ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இடையில 5 பாக்ஸ் அவங்க சொன்ன மாதிரி நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன க்ளூ, yellow is placed immediate above white. இம்மீடியேட் போனா அடுத்த பாக்ஸே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஒயிட்டுக்கு இம்மீடியட்டா மேல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோ பாக்ஸ் வந்து இருக்கிறாங்க. சரியா? எல்லோ பாக்ஸ் வந்து இருக்குது. ஒயிட்டுக்கு இம்மீடியட்டா மேல வந்து எல்லோ இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒயிட்டுக்கு இம்மீடியட்டா மேல வந்து எல்லோ இருக்குது. சரியா? இந்த மாதிரி 2 கண்டிஷன்லயுமே 2 ஆல்டர்னேட்லயும் நான் வந்து எழுதிட்டேன். இது 2வது க்ளூ. நெக்ஸ்ட், only 3 boxes are placed between yellow and green. எல்லோக்கும் கிரீனுக்கும் நடுவுல ஒன்லி 3 பாக்ஸஸ், 3 பாக்ஸ் தான் இருக்கும். இப்போ எல்லோ இங்க இருக்குது, எல்லோக்கும் கிரீனுக்கும் நடுவுல 3 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ ஒயிட் ஒரு பாக்ஸ், அடுத்து 2வது பாக்ஸ், 3வது பாக்ஸ், அடுத்த பாக்ஸ் எத்தனை என்னது கிரீன். எல்லோக்கும் கிரீனுக்கும் நடுவுல 1 2 3 பாக்ஸ் நான் போட்டுட்டேன். அதே மாதிரி இங்க என்ன வரும், எல்லோக்கும் கிரீனுக்கும் நடுவுல 3 பாக்ஸ் வரணும். ஸோ அப்போ இது 1 இது 2 இது 3 பாக்ஸ் விட்டு இந்த இடத்துல நான் வந்து கிரீன் போடணும். ஓகேவா? இப்போ இதுல ட்ரிக் என்ன அப்படின்னா, மொத்தமா எத்தனை பாக்ஸ், 9 பாக்ஸ் தான் இருக்கணும். இதுல எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 பாக்ஸ் போயிருச்சு. அவங்க கொடுத்த கண்டிஷனை வச்சு நான் 2 ஆல்டர்னேட்ஸா போட்டுக்கிட்டே வந்தேன். அப்படி போட்டுக்கிட்டே வரும்போது எல்லோக்கும் கிரீனுக்கும் நடுவுல 3 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நான் 3 பாக்ஸ் போட்டேன் அப்படின்னா மொத்தம் 10 பாக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த கண்டிஷன் எனக்கு வராது, இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால நான் இந்த டயக்ராம் அப்படியே அழிச்சிடுறேன். சரியா? இந்த ஒரு ஆல்டர்னேட் எனக்கு வராது அப்படின்றதுனால இதை அழிச்சிடுறேன். ஒரே ஒரு ஆல்டர்னேட் மட்டும் தான் எனக்கு இருக்கும். இதை வச்சுதான் நான் வந்து கொடுத்துருக்கிற க்ளூஸ் வச்சு சால்வ் பண்ணணும். ஸோ அப்ப நெக்ஸ்ட் என்னது, எல்லோக்கும் கிரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் தான் இருக்குதுன்னு நான் போட்டேன். அப்புறம் as many boxes placed between red and green as between black and yellow. அதாவது ரெட்டுக்கும் கிரீனுக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்குதோ அதே அளவு தான் பிளாக்குக்கும், பிகேனா பிளாக் போடுறேன், பிஎல்னா ப்ளூ, பிளாக்குக்கும் ப்ளூக்கும் இடையில அதே அளவுக்கான பாக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லோ அண்ட் கிரீன், சரியா? சாரி, ரெட் அண்ட் கிரீன், ரெட்டுக்கும் கிரீனுக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்குது, 1 2. ஸோ 2 பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரிதான் பிளாக்குக்கும் எல்லோக்கும், எல்லோ, சரியா? பிளாக்குக்கும் எல்லோக்கும் நடுவுல 2 பாக்ஸ் இருக்கணும். ஸோ அப்ப கிரீனுக்கும் ரெட்டுக்கும் தானே, ரெட்டுக்கும் கிரீனுக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்குதா, கிரீனுக்கும் ரெட்டுக்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிளாக்குக்கும் எல்லோக்கும் நடுவுல, அப்ப எல்லோ இருக்குது 1 2 பாக்ஸ் விட்டு இந்த இடத்துல நான் என்ன போடணும், பிளாக், பிகே பிளாக் போடணும். பிளாக் தானே, பிளாக்குக்கும் எல்லோக்கும் நடுவுல 2 பாக்ஸ் வர மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட், ப்ளூ இஸ் பிளேஸ்ட் பிலோ பிளாக்.
ஸோ ப்ளூ வந்து பிளாக்கு கீழே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கீழேனா அடுத்ததே இருக்கணும் அப்படின்னு இல்லை, பிளாக் இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து ப்ளூ இருக்கணும் அப்படின்ட்டாங்க. பட் நாட் அட் தி பாட்டம். பட் பாட்டம்ல இல்லை, அதாவது பாட்டம்னா கடைசி பாக்ஸ்ல இல்லை, ப்ளூ வந்து கடைசி பாக்ஸ்ல இல்லை, ஆனா பிளாக்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாக்டா எனக்கு இப்போ எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. அப்போ 9வது பாக்ஸ் ஒன்று நான் போடணும். ஸோ 9வது பாக்ஸ்ல கீழே போடணுமா மேலே போடணுமான்னு எனக்கு தெரியல. பாட்டம்ல வந்து ப்ளூ வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த க்ளூ பார்ப்போம். மோர் தேன் 4 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்டு பிட்வீன் எல்லோ அண்ட் ப்ளூ. இப்ப எல்லோ இருக்குது, ப்ளூன்னு ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த எல்லோக்கும் ப்ளூக்கும் இடையில மோர் தேன் 4 பாக்ஸஸ், ஸோ 4 பாக்ஸ்க்கு மேல வந்து இருக்கணும். அப்ப எல்லோ இருக்குது இங்க 1 2 3 4, சரியா? 4 பாக்ஸ் ஆயிடுச்சு. இங்க ஒண்ணு போட்டேன் அப்படின்னா, அதாவது இங்க ப்ளூ போட்டேன் அப்படின்னா 4 பாக்ஸ் தான் இருக்கும் எக்ஸாக்டா அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்ப மோர் தென் 4 அப்படின்னா 4க்கு மேற்பட்ட பாக்ஸஸ் வந்து எல்லோக்கும் ப்ளூக்கும் இடையில இருக்கணும். அப்ப நான் இங்க போடலாம், சரியா? இப்போ 9வதா இங்கேயும் நான் ஒரு பாக்ஸ் போட்டு இங்க ப்ளூ போடலாம். பட் என்ன சொல்லிட்டாங்க, பாட்டம்ல ப்ளூ இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால இந்த பாட்டம்ல நான் போடாம என்ன பண்றேன், இங்கதான் ப்ளூ வரும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்ப பிளாக்குக்கு கீழே தான் ப்ளூ வந்திருக்குது, அதே மாதிரி பாட்டம்ல வரல. அதே மாதிரி எல்லோக்கும் ப்ளூக்கும் இடையில மோர் தென் 4 பாக்ஸஸ் இருக்குது. 1 2 3 4 5 4க்கும் மேற்பட்ட பாக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி நான் ப்ளூ வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 1 பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ஸோ ப்ளூ இருக்குது அண்ட் ஆரஞ்சு இங்க போட்டேன் அப்படின்னா ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. ஓகே, கரெக்டா இருக்குது. நெக்ஸ்ட் பிங்க் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அபவ் வயலட். அப்போ 2 பாக்ஸ் இங்க எம்டியா இருக்குது. அப்போ பிங்க் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அபவ். ஸோ இப்போ மேல வந்து பிங்க் வரணும், இங்க கீழே வந்து வயலட் வரணும். ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்த கண்டிஷன். ஸோ இதை வச்சு நான் வந்து 9 பாக்ஸையும் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அவங்க க்ளூ கொடுத்தது எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இமீடியட் அபவ் அண்ட் இமீடியட் பிலோ பிளாக். ஸோ இப்போ பிளாக் தான் நான் வந்து எடுத்துக்க போறேன். பிளாக் அப்படின்றது பிகே. ஸோ இதுதான் வந்து பிளாக்கு. ஸோ இதுக்கு இமீடியட் அபவ்ல என்ன பாக்ஸ் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இமீடியட் அபவ்ல பிங்க் இருக்குது அண்ட் இமீடியட் பிலோல என்ன இருக்குது, பிளாக்கு கீழே கிரீன் இருக்குது, சரியா? ஸோ இமீடியட் அபவ்ல பிங்க், இமீடியட் பிலோல கிரீன். ஸோ இப்போ பிங்க் அண்ட் கிரீன், இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் ஏ, சரியா? இது எக்ஸாம் ஹால்ல நீங்க டென்ஷனா ப்ரெஷர்ல போடும் போது பெரிய கொஸ்டினா இருக்கும், நிறைய சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், டென்ஷன்ல தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க வந்து நிதானமா பார்த்து பொறுமையா போடுங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது ரோஸ்னா இப்படி பாக்ஸ் போடுவோம், காலம்னா வெர்டிகலா பாக்ஸ் போடுவோம். அந்த ஃபிளாட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி போட்டோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற சம் தான் இது. ஸோ ஈஸியான சம் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான், சரியா? ஸோ இவ்வளோதான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம வந்து 3 டைப்ஸ் வந்து போட்டுருக்கோம், 3 டைப்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3 பார்ட்ஸாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3 பார்ட்டையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours வரும், சரியா? மொத்தமாக 2.5 hours வரும். ஸோ ஒரு கிளாஸ் எடுத்து சிசாட்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக 2.5 மணி நேரம் தான் எடுப்போம், சரியா? அந்த ஒரு கிளாஸ்க்கு ஒரு டாபிக் எடுப்போம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிளாஸ் ஒரு டாபிக் அப்படின்றத நம்ம 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறோம். 3 பார்ட் இருக்குதா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ஒரு செஷன் அப்படின்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இல்லை எல்லா மெத்தடுமே சால்வ் பண்ணியாச்சு, எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நீங்களுமே இன்னும் இதுக்கு முன்னாடி 2024 23 இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க, சரியா? ஸோ இதோட வந்து சிடி அரேஞ்ச்மெண்ட் டாபிக் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.